நீங்க நான் திருநெல்வேலி கூட நீங்க ஆனகுளத்துல இருந்து அர்த்தம் என்ன? திருநெல்வேலி எல்லை, திருநெல்வேலிக்குள்ள பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருந்து மனவரத்தம் இருக்குன்னு காட்டுங்க. புரிஞ்சுக்கிட முடியல என்ன நான் சொல்றது. அப்படிதான் பேசுறேன். எந்த ஒரு உங்களுக்கு அரிடகுறிச்சி நான் பிறகு அந்த வழியில வருவேன் குதிரையில. அப்போ உங்களை கூப்பிட்டு கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமாக கேட்டுவது யாருப்பா? திருநெல்வேலி. வைத்தியர் 1, வைத்தியர் 2, வைத்தியர் 3. அப்படியா? காங்கேயம் எல்லாரையும் போட்டுருப்பா. காங்கேயம் மட்டும் வாங்க. திருநெல்வேலி சொன்னா ஆரம்பம் வந்து நிக்கிய கந்திரி ஊட்டி நிக்கிய அம்மா காங்கேயம் கணவன் மனைவி, தலைவன் தலைவி. கணவன் மனைவியா வந்தது யாருன்னா காரணம். கட்டுமலைக்கு போய் பார்த்தா உன் வீட்டுக்குள்ள நான் தான் இருக்கேன். அதே மாதிரி ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்போ இவன் வேலையில எந்த குழப்பமும் இல்லாம நல்லவர்கள் அடைந்திருந்தா போதுங்களா வெற்றி ஆகிட்டார். வீட்டுக்குள்ள என் தங்கை காளியம்மா வாரான். அவளை கொஞ்சம் கையெழுத்து கொடுத்துருக்காங்க, என்னையும் பார்த்துட்டான். இப்போ உன்னுடைய தொழில இரட்டித்த முறையில வருமானத்தை பெருக்கி செம்மையாக்கி தரேன். கடன்கிறது மீட்பு ஒரு உயர்வா வாழ. வேற என்ன வேணும்? இனி ஆரோக்கிய குறைவு ஏற்படாது, ட்ரீட்மெண்ட் வேண்டாம். சரியா? அடுத்த வாரம் தான் ஒரு வாரம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒழிச்சு போடு. அதே காங்கேயம் பகுதி பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. பிள்ளையாரு உனக்கு பையனா? புரியல. யாரு காலேஜ் போறது? யாரு? பொம்பளை பிள்ளையா? கண்ண முடியும். பிள்ளைகளுடைய மனது இன்னும் பக்குவப்படலடா. இந்த படிப்பை முழுமையாக முடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். புரியுதா? அதனால கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பாரு, முடிச்சுட்டாரு. தைரியமா அந்த வாயை அடக்கிறதுக்கு 1 மாதம் இருக்கு. பொறுமையா இருக்கு. அவன் நல்லவாதான், எந்த கேடும் செய்ய புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? சிவன்மலை ஆமா இருக்கு. மாமியாளுக்கே ஒரு தேதி மறுத்தி நடந்த வருவாதி. உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தை போய் நான் பார்த்தேன். பத்திரமெல்லாம் தனியாக போடுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ரேட்லாம் எழுத வெளிப்பிட்டாங்க. அந்த ட்ராக்கெல்லாம் படித்து பார்த்தேன். குழப்பம் இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் ஒரு முறை உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதை ஐப்பசி மாதத்துக்கு உட்பட பத்திரம் போட்டலாம்னு பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே போடுறதுக்கு ஏற்பாடு நடக்கும். ஜெயிச்சுட்டாரு. நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வையாடு காங்கேயத்துக்கு ஒருத்தன் கேட்டு மனதில் ஒரு பூ பூத்தது. கர்மசாமிக்கு இப்படி நீண்டு படுத்துறது எத்தனை வருஷம் சொல்லலாம்? அவ்வளவு பிடிவாதமா பிடிக்கிய. ஆமா ஆமா உண்மை. அது என்ன சந்தேகம் உனக்கு? கண்ண முடிக்கா பார்ப்போம். இந்த
இந்த சிவராத்திரிக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் வருதுப்பா. அதுல ஒரு சகோதரியே ஒரு வழியை தேடி வச்சிருக்கா. சண்டைன்னு நினைக்காத, சற்று பொறுமையாயிரு, வெற்றி ஆகிட்டாரு. அதை தீர்த்துருவேன், தைரியமா இருக்கு. கருமசாமிக்கு அதே காங்கேயம் பகுதி பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. பையனா என்ன பேரு? மறைக்காதீங்க, சாப்பிட்டு போங்கப்பா, அரோயா பேராதீங்க. கருமசாமிக்கு பிள்ளைக்கு இன்னும் 1.25 ஆண்டுகள் அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு நல்ல காரியங்களை பத்தி நம்ம பேசலாம். இப்போதைக்கு மனக்குழப்பம் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த மனநிலைகளை நான் பக்குவம் பண்ணி தரேன், சரியா? ஆமா, குழந்தை பாக்கியத்துக்கு கண்ண முடி கேட்கிறேன் ஐயா. சிவராத்திரிக்கு பிறகு என்னை வந்து பாரு, குழந்தை பாக்கியம். கருமசாமிக்கு தாராபுரம், தாராபுரம் தாராபுரம் என்ன மகனை பத்தி காரணம்? கண்ணிலே நீரதற்கு இந்த குடும்பத்தினுடைய எல்லா நிகழ்ச்சியும் நீயே தான் நடத்திக்கணும். எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்க்கணும். உனக்கு பக்கத்துணையாக இருந்து பார்க்க யாரும் இல்லை. உண்மையா இல்லையா? அதனால நான் கருமசாமி மேல பாரத்தை போட்டு உன் பிள்ளையுடைய மனதை அலப்பாய் விடாம ஆக்கி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதும் தான். கால் எடுத்துவான். வேற என்ன வேணும் குட்டி? தங்க நகைய பேர் என்ன நான் கொண்டு வந்து சேர்க்கேன். தங்க நகை உன் வீட்டுக்குள்ளதான் கிடக்கு, எடுத்துக்கான். உன் கண்ணுக்கு தெரிய வச்சிருக்கேன். என்ன கருமசாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை என் பிள்ளைக்கு தொழிலையும் அமைச்சு தரணும், எங்க உரிமையும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. உன் பிள்ளைக்கு தொழில் அமையணுமா? காரணம் மாய வரைக்குள்ளே மாட்டி விட்டாரடி மகன் ஒருவன். என்ன நல்ல பிள்ளைதான அன்பே அமுதே. வேணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்போ போ, உன் பிள்ளை வாங்க பொண்ணு. முதல்ல பேருடைய வீட்டுக்கு ஒன்று போட்டு அடுத்த தொழில் பற்றி பேசுவோம். சத்தமிடாமல் எல்லாம் வெற்றியான. அடுத்த கணவன், மனைவி, மாமியார். வானுமதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். யூடியூப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம், புரியுதா? பையனுடைய தொழில் நல்ல ஓங்காரமா ஓடக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அவன் கொஞ்சம் நஷ்டப்பட்டுட்டவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அதை சரியாக்கி தந்து அவனை உயர்த்தி தந்து
உன்னை பெற்றோர்கள் நியாயத்தோடு நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால எல்லாமே தர்மமா நடந்து அவரவர் உரிமைகள் நியாயமா கிடைக்கும். தைரியமா இருக்கு. களவு போன பொருள் ஆளை காட்டுறேன், பொருள் கிடைக்கிறது உங்க தைரியத்துல தான் கிடைக்கும். இல்லைன்னா சண்டை தான். ஆளை காட்டிடுங்க. கால கேஸ் போட வேண்டாம். நான் இருக்கும்போது நீயா கேஸ் போட போற? அவனை மடைக்கு தந்துடுறத உனக்கு எதிர்ப்புலாம ஆகிட்டார். போதுமா? இப்ப என் கையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன இருக்கு பாத்தியா? தங்கி இப்போதைக்கு வேண்டாப்பா, நீனா மாட்டிட்டு முடிக்கிறது தைரியமா இருக்கு. அவ மனத்துல வாயிலே வந்துடும் வார்த்தை. களவாண்டவங்க வாயிலே பேசுவாங்க. கருதாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை வரலாம். யாரம்மா பார்க்க வந்திருக்க? கேட்க வந்திருக்க? இது யாருக்கு கேட்க வந்திருக்க? காலைல இது யாருக்கு? ஏன் இல்லையா சட்டசார பேரா போகிறேன் சட்டங்களா கோர்ட்டுக்கு போயிருக்கா? கேட்டு சொத்து விஷயமானது நிச்சயமா போக சந்தேகமே கிடையாது. ஆனா உன் பக்கத்துல ஜெயிச்சு தரேன். கால விட்டுருவான். வாழ நினைத்தான் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த சொத்துக்கு உரிமைப்பட்டவங்க 2 பங்குல இருக்கு. அதுல ஒரு பங்குதாரர் நடிப்புரியவரா இருக்கிறார். அவர் மட்டும் தனின்னு சொல்லிட்டா உங்களுக்கு இந்த கேதே இல்லைன்னு போய் சரிதமா பங்கு வந்துடும். அந்த மனதை பக்குவப்படுத்திட்டோம்னா குழப்பம் தந்துடும்ல. காரணம் தான் 3 முறை என்னைய பார்க்கறதுக்கு வா, பேச்சுவார்த்தையை நடத்தி உங்களுக்கு சமமா வாங்கி தந்துருங்க. குழப்பம் இல்லாம நல்லா இருக்கும். வேலை இருக்கு, பையன் ஒருத்தர்கிட்ட பாத்திரத்துல மாட்டிக்கிடக்கூடிய நிலைமை இருக்கு. பழக்கத்தை நிப்பாட்டு, வெற்றியாக்கி தரேன். என்ன ஏப்ரல் மாதம் வேலை கிடைக்கும். சந்தோஷம். வெற்றி கிடைக்கும். சேலம் பக்கம் தாரமங்கலம், சேலம் எல்லை தாரமங்கலம். சேலம் எல்லை வாங்க. காரணம் சொல்லலாம். கணவன் மனைவியுமாக வந்திருக்கிறார்கள். ஆனா நல்ல காரணம் விடல, உங்க மனசு அங்க போகல. சேலம் வாழப்பாடி எல்லை, வாழப்பாடி எல்லை இருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்க தள்ளியா இன்னொரு தூரம் காலம் விட்டோம். உன் உணர்வுகள் இங்க தாக்கு தள்ளி ஒருத்தருக்கு குறுக்க வரக்கூடாது. தப்பு இல்லையா? என்ன வரலாப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ள சனி பகவானுடைய முடக்கம் கிடக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போதைக்கு அது மூலமா லாபத்தை பெறக்கூடிய நேரத்துக்கு இன்னும் 18 நாட்கள் கால அவகாசம். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலை ஓட்டித்தார, உனக்கு ப்ராடக்ட் பண்ணதுக்குரிய ஆர்டர் கொடுக்கவன உனக்கு சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் நீ வைத்திருக்க தனிப்பற்றைக்குள்ள இந்த 4 கனியும் 4 முறை இந்த பணத்தை நீ வச்சிருக்க சாமி பக்கத்துல வந்துடும். வருமானம் வரும், தொழில் சமூக தட்டு ப்ராடக்ட் யார் பண்ணுதா? பாலத்தட்டு யாருமா?
சேலம் வாழப்பாடி எல்லை பாலக்கட்டுக்கு தயார் பைத்தியம் 1 பைத்தியம் 2 பைத்தியம் 3 அப்படியா தொழில் தோமா கேட்க வந்திருக்கியா நீ காரணம் சொல்லலாம் புரியுது கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் என்னடா வேற ஏதாவது ஆடு மாடுகள் எங்கேயும் நிக்கா எத்தனை வச்சிருக்க அது மேல உனக்கு இப்ப என்ன கவலை இப்ப இதுவரை கொஞ்சம் கடன்களும் மரவேதனையும் நிறைய இருக்கு உடச்சது முக்கியப்படாத அதனால கடன் படாம உன்னை காப்பாற்றிருந்தா போதுமா காரணம் பணம் பெருகும் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீட்டுல உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா யாருக்கு உடல்நிலை தெரியல யாருக்கியா கால் விட்டுவாங்க உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் 1.25 ஆண்டுகளாக கிரகங்களால கொஞ்சம் பாதிப்பு இருக்கு நரம்புகள் எலும்புகள் பாதிக்கப்பட்டு உன்னுடைய மனைவியுடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு உண்மையா அதை குணமாக்கி தந்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா வேற என்னப்பா வேணும் காரணம் சொல்ல வீட்டுக்குள்ள கண்ணும் திருப்தியும் உணர்ந்து போட்டி பொறாமையால தடை கொண்டு கிடக்கு செய்வன வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு அப்படி எதுவும் நடக்கிறப்பா தேவையில்லாம குழப்பம் வேண்டாம் என்ன வீட்டை வளர்த்துத்தார வீட்டுக்காரியை எழுப்பித்தார அப்படி இந்த கனியை கொண்டு போய் கட்டிடம் பெறும் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் கர்மசாமிக்கு அப்படியா பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு உங்களுடைய அவ்வளோ பேராமா குழந்தை உரம் கேட்க வந்திருக்கியா காலம் வந்துடலாம் இருக்கு வா அவநம்பிக்கை உள்ளவன் கூட நீ வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன அதனால அவனுடைய மனசு மிக பக்குவப்படாது உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா கிடையாதாங்கிற விவரம் மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லைன்னா எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது வீட்லயும் நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற குழப்பம் உனக்கு இதனால வாழ்க்கை திசை மாறிடுமோங்கிற பயமும் உன் மனதுக்குள்ள உண்மையா இல்லையா காரணம் ஆமா 1.25 ஆண்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியம்மான்னு பேர் வந்தார் உன் கணவனால் எதிர்த்து ஒதுக்கப்பட மாட்டாய் கர்மசாமிக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கி கேட்க வந்தது பாப்பா மாசியில வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கலிகளும் வந்து போட்டு அத்தைக்கு பூக்களையும் கொண்டு வந்து போடுவான் அன்னைக்கு குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்கும் வெற்றியாகி கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி
கிருஷ்ணகிரி நான் கிருஷ்ணகிரின்னு பர்டிகுலரா கூப்பிடுறேன். எனக்கு ஓத்தூர் தெரியும். அந்த பாடலை தாண்டியாச்சுன்னா பெங்களூர்ல சரிங்களா? கிருஷ்ணகிரிக்கும் ஓத்தூருக்கும் எத்தனை கிலோமீட்டர்? இது என்ன தூர பார்வையா? வாடா சோமா இருக்கேன். கிருஷ்ணகிரியில் எந்த இடம்? கொக்குமேடு 1 2 3. பால் பண்ணை எங்க இருக்கு அந்த ஏரியால? பால் பண்ணை இருக்கா உங்க ஏரியால? சொசைட்டி புரியலண்ணே. ஓத்தூர் கூப்பிடல, அடுத்து கூப்பிடுறேன். ஓத்தூர் உத்தரவு இருக்கு. ஓத்தூர் பெங்களூர் உத்தரவு இன்னைக்கு இருக்கு. என்னடா வேணும் தம்பி? கண்ணமுதுரா பக்கத்துலவா எப்படி? எல்லாரும் அமைதியா இருங்க. மனைவிக்கு எதுவும் மரண சம்பவம் ஏற்பட்டுமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கலாம். ஆனா மருத்துவத்திலையும் உனக்கு உதவியான வார்த்தைகள் வந்து சேரல, உண்மையா இல்லையா? அதனால கருப்புசாமி எப்படியாவது உயிர் பிச்சை தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துருப்பான். 3 மாதத்துல தெளிவாக எடுத்துருவான். உயிர்கண்ணை இப்ப இல்ல, மரண முகம் இல்ல, காப்பாற்றான். ஐத்துரியமா இருக்கான். அதே கிருஷ்ணகிரி நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழமாய். பாப்பா என்னப்பா தம்பி, என்ன விஷயம்? ஆன்மீகத்துல தொழில் வச்சிருக்கியா? என்ன தொழிலே? ஆன்மீகத்துல இடம்லாம் தெரியும். நீங்கான தீட்சை யார்கிட்ட? குரு யாரு? அது யாருப்பா? இந்த அப்பா கிட்ட இவருக்கெல்லாம் நீ சொல்ல முடிய சித்தம் தெரியாதியா? இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தான். ஆனா எனக்கு தெரியாது. இருக்கலாம், யாருமே இருக்கலாமே. என்ன தீட்சை வாங்கியிருக்க நீ? மெய்ப்பொருள்னா என்னதுடா? மெய்ப்பொருள்னா என்னது? தெளிவா சொல்லித்தராமலே தீட்சை கொடுத்துட்டான் அவன். மெய்ப்பொருள்னா என்னது? கண்ணு கோமானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன் கோயிலிலே சாகாமூரி பூத்திருக்கு சாத்து பாரடி வாழை பெண்ணே. சித்தருக்கு தெரியுமா அது? கோமானூர் பொட்டல் என்னடா அர்த்தம்? கோமானூர்னா உடம்பு, பொட்டல்னா வெட்ட வெளி. சாகாமூலிகை பூத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அழிவில்லாத ஒரு ஆத்மாங்கிறது வாழை ரூபத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை சார்ந்து பார்க்க வேண்டியது எது? மனசு. புரியுதா? அதுக்கு பேர் தான் மெய்ப்பு. ஆத்மாவினுடைய குண்டலினி சக்தியினுடைய முதல் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பேரு வாழை என்று. அதை உனக்கு சொல்லி கொடுத்தாங்களே தவிர அதை எடுப்பதுக்கோ அதை பார்க்கறதுக்கூடிய பக்குவத்தை சொல்லி கொடுக்குறேன். இதான உண்மை. அதனால வளர்ச்சி எப்படி வரும்? புத்தகத்தை அட்டையை படிச்சா பரிச்செழுத முடியுமாடா? புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்து படிச்சாலுமே ஒருத்தன் எழுதி பார்த்தாக மாட்டான். உண்மையா இல்லையா? உனக்கு அட்டைப்படத்தை தான் காட்டியிருக்கான், இன்னும் உள்ள இருக்க பாடத்தை காட்டல. அதனால பாடத்தை புகட்ட வேண்டும். கல்யாணம் முடிச்சிட்டியா? பிள்ளைகள் எத்தனை? இது எதுக்கு உனக்கு தேவையா? இந்த துறை மனப்பக்குவம் அடையணும்னு நினைக்கிறேன். சரி, அடைஞ்சிருவோம். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அரசு உத்தியோகத்துக்குள்ள இருக்கும். அரசு உத்தியோகத்துக்கு வரும்.
அதான் உண்மை. நான் எதிர்காலத்தில் சொல்றேன், நடந்துட்டு இருக்கே நான் சொல்றேன். இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் சேர்ந்து இருக்கும், புரியுதா? ஆனா இப்போ நடக்கக்கூடிய உன்னுடைய தொழில் இப்போதைக்கு கொஞ்சம் தடையும் மனநிலையுமா இருக்கும். ஆமா, அதனால அந்த ப்ராடக்டை நீ தனியா பார்க்கக்கூடிய நல்ல நிலைமை வருது. 3 மாதத்துக்கு பிறகு என்னை வந்து பாரு வெட்டியா இருக்கு. கருதாமிக்கு டியூட்டி பாப்பா குட்டியா